ஹாய், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் ஃப்ளேவரில். அதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் 1/4 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தயிர் ஊற்றினாலுமே கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். முட்டை தான் ஊற்றி செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. தயிர்லேயும் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வேணும், இல்லை மிக்ஸி வேணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி கேக் செஞ்சாலுமே கேக் சூப்பர் சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமையே கேக் நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லை, இதை வச்சுலாம் செய்ய முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கேக் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இதில் நான் 5 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கிட்டேன். ரோஸ் பெட்டல்ஸ்க்கும் வெண்ணிலா எசன்ஸ்க்கும் மேட்சாக இருக்கும், அதனால் நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். கேக் ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம இஷ்டத்துக்கும் செய்யலாம். எந்த ஃப்ளேவரில் வேணாலும் செய்யலாம். நம்ம எந்த எசன்ஸ் வேணுமோ, எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டா அந்த ஃப்ளேவரில் இருக்கும் கேக். அவ்வளோதாங்க. கேக் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நார்மலாக இட்லி தோசை செய்கிற மாதிரி சிம்பிளான விஷயந்தான். 5 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். இது வரைக்கும் கேக் ட்ரை பண்ணலன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடு, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நம்ம கடையில் ஆப்ப சோடா விற்கும்ல, அது 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எசன்ஸ் தான் இருக்கணும்னு இல்லைங்க, நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டு கூட செய்யலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. சூப்பராகவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் பவுடரு, ஆப்ப சோடாலாம் வச்சு தாங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எசன்ஸு, இப்போ பேக்கிங் பவுடரு அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதிலெல்லாம் செஞ்சு பார்த்தேன். அதில் செஞ்சாலுமே நல்லா தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளான ஈஸியான குக்கிங்க்கு, நார்மலாக ரெகுலராக வீட்டில் செய்கிற குக்கிங்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் 3/4 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. சர்க்கரை போட்டுக்கிட்டு இந்த 3/4 கிளாஸ் சர்க்கரை கரெக்டான கேக்குக்கு தேவையான கரெக்டான சுகர் இருக்குங்க. இப்போ மாவு நம்ம அந்த 1 கிளாஸ் ஃபுல்லாக எடுக்கணும் அளந்து. அதுக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். சர்க்கரை கம்மியாக, ஸ்வீட்னஸ் கம்மியாக சில பேர் சாப்பிடுவாங்க. அவங்க 3/4க்கும் அரை கப்புக்கும் நடுவில் அப்படி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு, கேக் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் கரெக்டான அளவு சர்க்கரை போட்டு செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக அரை கப்பு பாலுங்க, கரெக்டாக இருக்கும். கூடவும் குறையவும் இருக்காது. மைதா மாவுக்கு ஒரு மாவுக்கு மாறவும் செய்யும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் எல்லா மாவுக்கும் இது தாங்க போடுறேன், கரெக்டாகவே இருக்கும். அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க, நல்லா கெட்டியான பாலாக ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கோங்க, சூடான பால்லாம் ஊற்றிடாதீங்க. அப்புறம் ஒரே பிஞ்ச் உப்பு போடுங்க. சர்க்கரை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே பிஞ்ச் உப்பு போடுங்க. அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியண்ட்லாம் முடிஞ்சிச்சா, இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க அடிக்கிற வேலை. சர்க்கரை கரைஞ்சிட்டா போதும், நீங்கள் நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பூத்து இருந்துச்சு. இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா வாங்கின பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே எனக்கு இதில் செஞ்சு பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் செஞ்சேன். நான் நிறைய விஷயம் வீட்டில் இந்த பூ வச்சு செய்வேன். அதில் இதுதான் கேக்கில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் செஞ்சேன். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஃப்ளேவருங்க அது. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி நல்லா இருந்ததை மட்டும்தான் வீடியோவில் சொல்வேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்வேன். பாருங்க, நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் மைதா மாவு. போட்டுக்கிட்டு இந்த மாவும் நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி அடிச்சிடணுங்க.
அடிச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேக் ட்ரேயில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான். நான் வந்து இந்த மாவு கலக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். ஃபுல்லாக வைக்கலைங்க, சிம்மில் வச்சுட்டேன். ஒரே ஒரு ஸ்டாண்ட் வச்சு, ஸ்டாண்ட்னா ஒரே ஒரு சின்ன தட்டு அந்த கடாய் மேலே மூடி வச்சுருந்தேங்க. மூடி வச்சு கடாயை மூடி வைக்கல, அதாவது இந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாரி ஒரு சின்ன தட்டு அந்த கடாய் மேலே வச்சுருந்தேன். வச்சு சிம்மில் வச்சுருந்தேன். அது கரெக்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். கரெக்டாக இருக்குங்க அந்த டைமு. அவ்வளோதாங்க, ரெடி. ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க கேக் பேட்டர் எப்பயுமே. தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுவும் நல்லா இருக்காது. ரொம்ப சாஃப்டானா அப்படியே எடுக்கும்போதே உடையிற மாதிரி இருக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும். கரெக்டாக எடுத்து ஊற்றி பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டில் இருக்கணும். இல்லைனா வந்து மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை பால் சேர்த்துக்கோங்க, எப்படியோ அப்படி செஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நெய் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்காதீங்க, அந்த எண்ணெய் வாசனை அடிக்கும் உங்கள் கேக் அதுக்கப்புறம். அதனால் வந்து கண்டிப்பாக நெய் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு கேக் டின்னர் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் பட்டர் ஷீட்லாம் வாங்கி யூஸ் பண்ணது இல்லைங்க. இப்படி தான் கேக் செய்கிறேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக வந்து இதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நெய் தடவிட்டு ஃபுல்லாக தடவிட்டு மைதா மாவு போட்டு நல்லா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபன் பாக்ஸை டஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடாயே, அந்த கடாயில் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு அந்த கடாயை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நல்லா கனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் செய்ய மாட்டேங்க, ஏன்னா வந்து ஒரு குக்கர் வந்து கேக் செஞ்சு அந்த குக்கர் வாஷரே போயிடுச்சு. அந்த வந்து நான் குக்கரில் செய்கிறது கிடையாது, கடாயில் தான் செய்கிறேன். அது வந்து ரொம்ப நேரம் வந்து குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குல்லங்க, அதனால் அந்த வாஷர் போயிடுச்சு, சீக்கிரமாக குக்கர் போயிடுது. அதனால் வந்து வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து குக்கரில் செய்கிறது கிடையாது, கடாயில் தாங்க செய்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, இல்லை உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளோ அதில் செய்யுங்க. மாவு ஊற்றிட்டு 2 டேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. அடுப்பில் வச்சுட்டு தட்டு போட்டு இந்த கடாயை மூடிடுங்க. கரெக்டாக அந்த கடாய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்க தட்டாக பார்த்து போட்டு கடாயை மூடிடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து போட்டுக்கிட்டேன். பாதாம் இந்த ஃப்ளேவர் கேக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஃப்ளேவருக்கும் அந்த பாதாமுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்கள் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமாச்சும் வந்து கொஞ்சோண்டு லைக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான். ½ an hour கரெக்டாங்க 30 minutesல கேக் வெந்துடுச்சு. ஒரு கத்தி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒட்டலை. கேக் ரெடிங்க. இதை என்ன பண்ணணும், எடுத்து வெளியே வச்சுட்டு சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கேக் ஆறுனதுக்கப்புறம் கவுத்து போட்டு சும்மா வெளியே தட்டினீங்கனாலே கேக் வந்துடும். கேக் ரெடிங்க. எடுத்து சூப்பராக கட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.